அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, தௌஹீதின் எழுச்சி பயணம் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. ஒரு கடந்த 20 அல்லது 22 ஆண்டுகளுக்கு உண்டான விஷயங்களை எல்லாம் நீங்கள் ஓரளவு தெரிந்திருப்பீர்கள். அதனால் தௌஹீத் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னிருந்த நிலையை லேசாக சொல்லிவிட்டு முதலில் எப்படி இந்த தமிழகத்தில் ஏகத்துவ பிரச்சாரம் ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறத நான் சிம்பிளா சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது ஒரு 27 ஆண்டுகளுக்கு முன்னால், அதாவது நான் சுன்னத் ஜமாத்தில் இருக்கும் பொழுது, ஹுராஃபியாக இருக்கும் பொழுது, ஷம்சுல்ஹா ஹுராஃபியாக இருக்கும்போது, பிஜே ஹுராஃபியாக மௌலூத் ஃபாத்தியாவெல்லாம் ஓதும் பொழுது உள்ள நிலைப்பாடை லேசரிங்க விளங்கிக்கணும். இந்த மூலச்சலவை என்பதை மதரசாக்களில் பயங்கரமாக சொல்லித் தருவார்கள் அஜர்த்துமார்கள். அதையெல்லாம் உடைத்து விட்டு வருவது என்பது சாதாரண காரியம். இன்னைக்கு எதுவாக இருந்தால் ரொம்ப சாதாரணமாக ஈஸியாக நாம் பிரச்சாரம் செய்துவிட முடியும். அன்றைய நேரத்தில் பிஜே சொன்னார்ல, 8 ரக்காத்தை சொல்றதுங்கிறது சாதாரண பிரச்சனை கிடையாது. அது இன்னைக்கெல்லாம் வராச்சன கல்யாணத்துக்கு நம்ம போனோம்னா நீங்களாம் என்னங்க வந்துட்டீங்கன்னு கேட்பாங்க. அன்னைக்கு வராச்சன கல்யாணத்துக்கு நம்ம போகலன்னு வைங்க, உறவே வேண்டாம்னு அறுத்தெறியக்கூடிய அளவுக்கு நம்மள்ட்ட பேசுவேன். ஒரு மனுஷனா மனிதாபிமானம் இருக்கு அந்த பேருக்கு, தாய் தப்பங்கிற பாசம் இருக்கா, செத்தா என்ன நீ என்றெல்லாம் கேட்பார்கள். இன்றைக்கு நீங்க போனீங்கன்னா இவ்வளவு தெளிவா பேசுறீங்களா, ஏங்க இந்த கல்யாணத்தை சாப்பிட்டீங்க, வெக்கமா இல்லையா நம்மளே கேட்பான். அந்த அளவுக்கு நம்மளை விளங்கிய நேரத்தில் போறாங்கிறது மானக்கேடு. அந்த மாதிரி ஒரு டைம் அது. அதை புரிந்து கொள்வதற்காக ஒரு மார்சா நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுல எப்படி மாணவர்களை அஜரத்மார்கள் ஒரு கூமுட்டையாக ஆக்குவார்கள் என்பதற்கு ஒரு சாம்பிளை சொல்லிட்டு நான் விஷயத்துக்கு வர்றேன். நான் எல்லாம் யார்கிட்ட ஓதுறேன்னு சொன்னா, பெரிய ஒரு உலமாக்களுடைய தலைவராக இருந்தார் ஒரு அஜர்த்து. ஷம்சுல்லுஹாக்கும் அவர் அஜர்த்து தான், இவருடைய அஜர்த்து, எனக்கும் அவர் அஜர்த்து. அவர்கிட்ட நான் ஓதிட்டு இருந்தேன். அந்த மதரசாக்கள்ல நாங்கள் ஓதும் பொழுது, ஏன் இதை சொல்றேன்னா, இதை சொன்னா தான் எப்படி தௌஹீதை போடும் பொழுது உடஞ்சு நொறுக்குச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா அதை சொல்லாம அசத்தியத்தை சொன்னா தான் புரியும் உங்களுக்கு. மார்சாக்கள் அளவு கடந்த பக்தி மாணவர்களுக்கு மத்தியில், அஜர்த்மார்கள் மத்தியில் இருக்கும். அதே மாதிரி மதுஹப் வெறி இருக்க, மக்கள்கிட்ட மதுஹப் வெறி கிடையாது, ஆலிம்கள்ட்ட தான் மதுஹப் வெறி இருக்கும். மக்களுக்கு ஷாஃபினா என்ன, ஹனபினா என்னன்னு தெரியாது. பாப்பான்னு கூப்பிட்டா ஷாஃபி, அத்தான்னு கூப்பிட்டா ஹனபின்னு சொல்லிட்டு போயிடுவான். அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியும். இந்த மதுஹப் வெறியும் மதரசாக்களில் தான் இருக்கும். கொலை செய்யக்கூடிய அளவுக்கு வேற ஒரு பாக்கியாத்து சாலியாத்துல எல்லாம் கத்தி குத்தலாம் நடந்திருக்கு. மதுஹப்காரங்க, மதுஹப் மாணவர்கள்ட்ட ஷாஃபி மதுஹப்காரர்களும் ஹனபி மதுஹப்காரர்களும் வெட்டி குத்தி இருக்காங்க. வேலூர்ல லால்பேட்டையில் நடந்திருக்குது. இந்த மாதிரி மதுஹப் வெறிகளும் அஜர்த்மார்களுடைய அளவு கடந்த பக்தி, அந்த பக்தியை எப்படி ஊட்டுவாங்க, சும்மா சொன்னா ஏத்துக்க மாட்டான் யாரும். எந்த கிதாபோ எந்த நூல் அந்த பக்தியை ஊட்டுமோ அதை முக்கியமாக பாடத்தில் வைப்பார்கள். அதுல ஒரு புஸ்தகம் தான் தாலீமுல் முத்தஅல்லிம் என்ற ஒரு கிதாப், ஒரு புஸ்தகம், ஒரு நூல். இந்த கிதாபை பெரும்பாலும் 2வது அல்லது 3வது வருஷத்துக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. 7 வருஷம் ஓத போறோம்ல அஜர்த்து ஆலிம்சாக்களுக்கு, ஆலிம்சாவா, அதுல 2வது வருஷம் அல்லது 3வது வருஷம், 2வது சுமரா 3வது சுமராம்பாங்க, 2வது வருஷம் அல்லது 3வது வருஷத்துல இதை போதிப்பாங்க. அதுல இருக்கிற மேட்ரு எல்லாம் என்ன, அஜர்த்மார்களை கும்பிடணும். அதுதான் சுருக்கமா சொல்லிக்கலாம். அஜர்த்மார்களா இருந்தா என்ன செய்யணும், கும்பிடு, காலில் விடு, காலத்தோடு எல்லா மேட்ரு இருக்கும். அது எப்படி அந்த செய்தியை கொடுப்பாங்க, செய்தியை கொடுக்கிற மேட்ரு நீங்க பாருங்க. எங்க பாடத்துல நான் பக்தியா ஓதுனவன் தாலீமுல் முத்தஅல்லிம், மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தல் அப்படின்னு அதுக்கு பேரு. தாலீமுல் முத்தஅல்லிம் அதுக்கு பேரு, மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தல் அப்படின்னு பேரை வச்சு விட்டான். நிறைய மெசேஜ் அதுல இருக்கு. ஒரு மெசேஜ், எல்லா மெசேஜ் சொல்ல இல்லை, 1/2 மணி நேரம் தான் பேச முடியும் இந்த டைம் முடிகிறதுனால. அதுல என்ன ஒரு செய்தி இருக்குன்னு சொன்னா, ஒரு அஜர்த்து, ஒரு பெரிய ஷேக், அஜர்த்து ஷேக் எல்லாம் ஒண்ணுதான்,
பெரிய அஜர்த் என்ன செய்யறாரு, பாடம் நடத்திட்டு இருக்காரு பள்ளிவாசல் மார்சால் உட்காந்து. மதரசா மார்சால் உட்காந்து நடத்திட்டு இருக்கும்போது அஜர்த் மாணவர்கள் நடத்துறாரு. நடத்திட்டு இருக்கும்போது திடீர்னு எரிச்சாரு, திடீர்னு உட்காருவாரு. ஆனால் அந்த அஜர்த்மார்கள் திடீர்னுலாம் பேசுவான். அப்போ அது பக்தியா நாங்க பார்ப்போம். இப்போ பார்த்தா மெண்டல்ன்றோம். அப்போ என்ன செய்வாங்க எங்க அஜர்த்மார்கள்லாம் சில பேர், அந்த அஜர்த்மார் பேர்லாம் வேண்டாம், பாடம் நடத்திட்டு கொஞ்சம் பொறும், சரி சரிங்க வாலேஸ்லாம் முஹிதீன் அப்துல் காஜி வந்தா பதில் சொல்றேன் பாரத கவனிப்பார். அப்படி உள்ள அஜர்த்லாம் உண்டு, கேலிக்கு இல்லை. இதை சிரிக்கிறீல்ல பக்தியா நாங்க அப்படிலாம் இருப்போம். எப்படி கேள்வி எப்படி வரும்? இப்படிலாம் நிறைய அஜர்த் அது மாதிரிலாம் இருந்தான். இந்த மாதிரி காலகட்டத்தில் நாங்க எப்படி அஜர்த் பக்தி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த நேரத்தில் எப்படி கிதாபில் வருது பாருங்க. ஒரு அஜர்த் பாடம் நடத்திட்டு இருக்கிறார். பாடம் நடத்திட்டு இருக்கும்போது திடீர்னு எந்திக்கிறார், உட்கார்றாரு. பாடம் நடத்தினா உள்ள பாடம் நடத்த வேண்டியதானே, எஞ்சி எங்கேயாவது போனா ஒண்ணு போறான்னு நினைக்கலாம். சும்மா எந்திக்கிறார் உட்காருனா என்ன அர்த்தம்? மாணவர்கள் வெடுக்கன்னு கேட்க மாட்டான். பயந்து ஹசரத்ஜி அவர்களே, பெருந்தகையே, நீங்க திடீர்னு எஞ்சிங்க உட்கார்ந்தீங்க, என்ன காரணம் அப்படின்னு அந்த அஜர்ட்ட கேட்கறாங்க. இது கிதாபில் வர்ற விஷயங்க. தாலிப் முத்தாலிம்ங்கிற கிதாபில் வரக்கூடிய ஒரு செய்தி. இது மாதிரிதான் மாணவர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்வதற்காக வரக்கூடிய செய்தி. அஜர்த் எந்திக்கிறார், உட்கார்றாரு. அப்ப கடைசியா மாணவர்கள் கேட்காங்க, ஏன் அஜர்த் நீங்க எந்திக்கிறீங்க உட்கார்றீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப அந்த அஜர்த் சொல்றாரு, மாணவர்களே சிஷியர்களே, எங்க அஜர்த்துடைய மகன் தெருவில் விளையாடிட்டு நிற்கான், பந்து எடுத்து விளையாடிட்டு இருக்கான். விளையாடும் பொழுது என் கண்ணு முன்னால அவன் வர்றான். அஜர்த் மகனை பார்க்கும் பொழுது மரியாதை குறைவா நான் உட்கார்ந்து இருக்கலாமா? அஜர்த் மகனுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறக்காக தான் நான் எழுந்திருந்தேன். அவன் போயிட்டான், இப்போ உட்கார்ந்துக்கிட்டேன். எங்க அஜர்த் மகனுக்கே நான் அவ்வளவு மரியாதை செலுத்தினா எங்க அஜர்த்துக்கு நான் இப்படி பண்ணிருப்பேன் மரியாதை. அப்ப நீங்க எனக்கு எப்படி பண்ணணும்? இதை ரூட் வாங்கிட்டீங்களா? இது அப்போ பக்தியால பார்ப்போம். இப்பமா இருந்தா விவரம் கட்டணும் அடிச்சிடுவோம். இப்போ ஒரு அஜர்த் செஞ்சாருன்னா என்ன செய்வோம்? இப்போ ஒரு அஜர்த் செய்யறாரு, அந்த அஜர்த் என்ன செய்ய, கொஞ்சமா அறிவு இருக்கா உனக்கு? உன் அஜர்த் மகன் வெளியே விளையாடிட்டா என்ன செய்யணும்? அவனை காதை பிடிச்சி திருக்கி வாடா, உட்காந்து எல்லாரும் ஓதிட்டு இருக்கான், உனக்கு என்ன வெளியே விளையாட்டு கோயில நான் அறையை போட்டு அஜர்த் மகன் மேல மரியாதை இருக்குன்னு அர்த்தம். அதை செய்த விட்டு இப்படி எஞ்சினீங்கன்னா ஒன்று எவ்வளோ விவரம் கட்டணும் இப்போ கேட்டு போடுவோம். அப்போ அப்படி கிடையாது. இப்படி பக்தியின் இது ஒரு சாம்பிள் தான். இது மாதிரி நிறைய மெசேஜ் அந்த கிதாபுகளில் வரும். ஒரு ஆள் ஒரு ஹல்வா வியாபாரி இருந்தார். அவர் பெரிய ஹல்வா வியாபாரி. கடைசியாக போகும்போது ஒரு காக்கில் ஹல்வாவை எடுத்து கொடுத்து ஒரு அசத்தில் கொண்டு போய் கொடுப்பாரு. கடைசியாக இந்த ஹல்வா வியாபாரி மகன் மிகப்பெரிய ஷேகானார் அப்படி போட்டு வச்சிருப்பான். அதிலே இருக்கு. அதே தாலிம் முத்தாலிம் இந்த மாதிரி குத்தலாம் இருக்கு. இது மாதிரி நிறைய பக்திகளை, அதாவது சிந்திக்க விடாமல், அதாவது அறிவு இருந்தும் கூட சில நேரத்தில் சிந்திக்க தோணாது. அறிவு இருக்கும், சிந்திக்க தோணாது. அது ஷைத்தானுடைய வேலை. அது அல்லாஹ்வே குர்ஆன்ல அப்படி சொல்லி காட்டுறான். வாதம் வசமூத் ஃபஸய்யன லஹும் ஷைத்தானு அமாலஹும் வகானு முஸ்தபஸிரீன். ஆது கூட்டத்தார்களும் சமூது கூட்டத்தார்களும் அவர்களை ஷைத்தான் தவறான காரியங்களை பிரமாதம் என்று காட்டி வழிகெடுத்தான். அவன் தப்பான காரியம் செய்யறான், நீ தப்பான காரியமா செய்யற, பிரமாதமான காரியம் செய்யற என்று அவர்களை கெடுத்தான் ஷைத்தான். யார? ஆது கூட்டத்தையும் சமூது கூட்டத்தையும். வகானு முஸ்தபஸிரீன், அவர்கள் விவரமானவர்களாக இருந்தும் கூட அல்லாஹ் குர்ஆன்ல விவரம் கட்டவன் கிடையாது. விவரம் அறிவு இருக்கும், இருந்தாலும் சில நேரங்கள் இந்த மூலச்சலவையினால என்னத்தை செஞ்சாலும் சமயங்கள் என்ன செய்யலாம், தலையாட்டு போயிடுவான். இது உச்சகட்டமாக கிடந்த நேரம். அந்த நேரம் இப்போல எதிர்ப்பே கிடையாது. அன்றைய நேரத்தில் எதிர்ப்பு என்பது கொஞ்சம் நெஞ்ச எதிர்ப்பு கிடையாது. இது பந்தாக்கு பெருமைக்கா பீத்திரண்டிங்க நினைக்க கூடாது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி தௌஹீத் சொல்லப்பட்டது, சொல்லப்படும் பொழுது என்னென்ன குர்ஆன் வசனங்கள் பயன்படுத்தப்பட்டுச்சு. பிஜே சொன்னார். பிஜே தான் மெயினாக சொல்ல வேண்டியிருக்கு. இதை கூட சில பொறுக்க மாட்டாமல் சொல்லுவாங்க. உடனே பிஜே பாய்ங்களே, எதுக்கு இருந்தாலும் பிஜேன்னு எங்கள் அக்காலை கட்டியிருக்காரு, இல்லை அவருக்கு நாங்கள் கட்டியிருக்கிறோம். அடே அவர் குர்ஆன் வசனத்தை காட்டுறாரு. ஓகே, ஹதீஸ் வேற என்ன பிரச்சனை, என்ன குறைன்னு வைங்க, மற்ற குறையெல்லாம் விட்டுருங்க. சின்ன அதாவது கொஞ்சம் தப்புனே அதை சொல்ல இயலாது. ஒரு அஜர்த்து நம்ம கூட இருந்தவர் தான். ஒரு ஆள் பேரை சொல்ல வேண்டாம். அவர் எனக்கு ஃபோன் பண்ணும்பொழுது, என்ன எதுக்கு எடுத்தாலும் உங்கள் பிஜேயை அண்ணன் தானே சொல்லணுமா? அவன் ஜமாத்தில் எல்லாரும் அண்ணன் சொல்லாட்டா பேச மாட்டாராமே உங்கள் பிஜே. இல்லையே, நான் மச்சான்னு தானே சொல்லுவேன். அவள் பொண்டாட்டி அக்கா பசங்க மச்சான் தானே. என்ன இப்படி போடா, இது ஒரு சப்ஜெக்டா?
அடே விஷய் விளங்குதா உங்களுக்கு? அந்த பௌத்தரிச்சல்ல எனக்கு கடுப்பா வருது. அடே உனக்கு பிஜேபி பிடிக்கலையா, அவன் ஒரு அயோக்கியன்னு சொல்லிட்டு போ, அது வேற சப்ஜெக்ட். உனக்கு பிடிக்கல அவ்வளவுதான். அது உனக்கு ஒரு அயோக்கியத்தனம் பண்ணா அயோக்கியன்னு சொல்லிட்டு போ. இது இந்த மாதிரி மேட்ரு. சில மேட்ரு பார்த்தா இப்போ சில பேரை பற்றிலாம் சொன்னாங்க, நான்லாம் சொல்ல மாட்டேன். படு மோசம். அதையும் ஒருத்தன் நம்மோட இருந்தானே, ஒருத்தன் ஆளை மட்டும் விளங்கிடுங்க. இவனை பற்றி குறை சொல்ல நினைக்கக்கூடாது. இவங்க எல்லாருக்கும் அவன் மோசக்காரன்ட்டு கடைசியில் தெரிஞ்ச விலகி விட்டாங்க. பஸ்ஸில் போனால் வச்சான்ட்டு அவன் லேஸ்பட்டவன் கிடையாது. அவனுக்கு பிடிக்காத ஒரே ஆள் நானாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன காரணம் தெரியுமா? ஒரு மேட்டர் நான் சொல்லிக்கிறேன். இப்பெல்லாம் இப்போ எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு வர்றேன். ஒரு தடவை என் கூட உட்காந்து பேசிட்டு இருந்தான். அவன் குரானை பரட்டினானா. எவ்வளோ அயோக்கியத்தனம் பாருங்க. உள்ளத்தில் நிறைய பேர் அது இருக்குது, இந்த இபிலிஸ்தனம். குரானை பரட்டும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த சூரியனை பார்த்து கடவுள்னா இல்லை, அது குரானில் வருதில்ல, சூரியனை பார்த்தா கடவுள் என்றார் சந்தனம், இப்படிலாம் வருமா இல்லையா? இது எப்படி படிச்சிருக்கான். உடனே பார்த்துட்டு அட நம்மளை மாதிரி ஒருத்தர் செஞ்சுருக்காண்டா, இலைய உன்னை கொன்னே விட ஓடி போயிருன்னு. அப்போ எதிரியான அவன் எனக்கு, உங்களுக்குலாம் தெரியாது. இது உண்மையிலே ஒருத்தர் நடந்திருந்தாலும் இப்படி சொல்லுவாங்க. அப்படி ஒருத்தர் நம்மளுக்கே உதாரணமாக நீங்கள் ஒன்று யோசிக்கிறிய, அது மாதிரி குரானில் வருது. என்ன அல்ஹம்துலில்லாஹ், நம்ம நினைச்ச மாதிரி குரானில் ஒரு வசனம் அவ்வளோதானே. இதை போய் பித்துனா இப்படி வருமா ஒருத்தனுக்கு? இப்ராஹிம் இந்த மாதிரி இவ்வளோ காலத்துக்கு பிறகு மண்டக்கணம் இப்படி கிடக்க, அப்போ எப்படிங்க இருந்திருக்கும்? இவ்வளோ சொல்ல மண்டக்கணம் அகம்பாவம் ஆணவத்தில் காரி துப்புற பிறகு இப்போ நம்மளோட இருந்துக்கிட்டு இந்த கூத்து பண்ணுறானுங்களே, அப்போ எப்படி இருந்திருக்கும்? அந்த மண்டக்கணத்தை மரியாதை நாங்கள் நினைப்போம். எவ்வளோ பெரிய அப்படி நினைப்போம். காணல் இல்லான்னு பெருசாக போடுவாங்க போஸ்ட்ல, அல்லாஹ் ஆகிவிட்டார், பஹ்ருல் உலூம், கன்சுல் உலூம் என்னெல்லாம போடுவாங்க. கல்வி கடல், கல்வியின் பற்றி பெருசாக பெரிய பெரிய போஸ்ட் அடித்து ஒட்டக்கூடிய பெரும்பெரும் அஜர்த்மார்கள் அப்படி நம்பிக்கிட்டு இருந்த காலம். அப்படி ஒரு பெரிய உலமாக்களுடைய தலைவர்கிட்ட நான் ஓதிட்டு இருக்கிறேன். ஆலிம் சாஹிப் அவர் தான் தலைவர். பெரிய உண்மையில் அவர் பக்தியோடு இருந்த அவற்றையெல்லாம் நான் அஜர்த்தெல்லாம் அவர்கிட்ட தான் ஓதிருக்காரு. அவர் பேரெலாம் அவனை மூத்த போயிட்டார் அவர். அந்த மாதிரி நேரத்தில் ஃபஸ்ட்டு பிரச்சனை முதல்ல அந்த பிரச்சனை எப்படி இருக்குன்னு பாருங்க. பிஜே நம்ம பிஜேன்னு தெரியாது, ஜெயின்லாத்தின்னு ஒரு ஆள் வந்திருக்கான், சங்கரமத்தில் இருக்காரு, அவன் அண்ணன் தம்பி 2 பேர். அந்த 2 பேருக்காகத்தான் அல்லாஹ்தால் நரகத்தை படைச்சான் அப்படின்னு பேசுவாங்க அஜத்மார். அப்படி தான் பேசுவாங்க. நானும் சேர்ந்தேனா ஆமாம் இருக்கும், நம்ம அஜத்தில் சொல்றாரு, நம்ம அஜர்த்து சொல்லும் பொழுதே இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் இந்த அவுலியாக்கள் ஒரு விஷயத்தை எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் அந்த மேட்டர் தான் ஃபர்ஸ்ட். அதாவது அவுலியாக்களை அழைத்து பிரார்த்திக்கலாம், கூப்பிடலாம். அது அவுலியாக்களை அழைத்தால் அவர்கள் உயிரோடு வருவார்களா மாட்டார்களா அப்படிங்கிறத சப்ஜெக்ட் ஆரம்பத்தில் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அதுதான். அதுக்கு தகடு ஆயத்து போது இருந்தாலும் ரெண்டாவது முதல்ல இதுதான் ஆரம்பிச்சது. அதுக்கு முந்தி டேலா சப்ஜெக்ட் ஒன்று நடந்துச்சு, அது அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்காது, அதை விட்டுருவோம். இதுதான் மெயினாக இருந்துச்சு. எது? அவுலியாக்களை அழைத்தால் அவர்கள் வருவார்கள், வர மாட்டார்கள் இவர் சொல்லிட்டு தெரியாரு பிஜே. அதெல்லாம் வரமாட்டாங்க, ஷிருக்கு, இது நரகத்தில் ஒன்று சாக்குன்னு. எங்க அஜர்த்து சொல்றாரு அவுலியாக்களை அழைத்தால் வருவார்கள், குரான்ல ஆதாரம் இருக்குன்னு. நாங்க நம்பிட்டு தான் இருக்கோம், அஜர் சொன்ன நம்புவோம்ல, குரான்ல ஆதாரம் இருக்கு. குரான்ல ஆதாரம் இருக்கிற இந்த ஆள் கூடாது நேற்று வந்து சொல்லிட்டு இருக்கான், இவெல்லாம் சுண்டக்கா அப்படின்னு திட்டுவோம். இவெல்லாம் என்ன சுண்டக்கா அப்படின்னு திட்டின நேரம் அது. அப்போ அந்த நேரத்தில் அந்த மேட்ரை மார்சாலாம் மாணவனாக இருக்கணும் வருது போகுது எல்லாம் செய்யுது. கடைசியில் நான் பிஜேட்டையும் ஜெயலலிதாட்டையும் பேசினேன், எங்கள் அஜித்தையும் பேசினேன், இவர் போய் பேசினார். எல்லாமே பேசும்பொழுது குரானில் இருந்தால் கொண்டு வாங்க அஜித்து, நம்ம நிரூபிங்க, நாங்களும் அது மாதிரி அவுலியாக்கள்கிட்ட கேட்குறோம் அப்படின்னு ஜெயலலிதான்னு சொல்கிறார். அப்போ எங்கள் அஜித்தை கூட்டுவான்ட்டார். எல்லாம் போய் உட்காந்து 10-15 பேர் எல்லாம் உட்காந்துருந்தார். என்ன சொல்லுது உட்காந்தாச்சு. உட்காந்துருக்க யாரு? உலமாக்களுடைய தலைவர் பெரிய அஜர்த்து ஷேக், ரொம்ப மதிக்கத்தக்க ஒரு அஜர்த்து உட்கார்ந்துருக்காரு. பல கிதாபுகளை நல்ல அவர் மாதிரி உண்மையிலேயே ஒரு அரபி கிராமரை, அரபி மொழியை வெகு ஈஸியாக தமிழில் புரிய வைக்கிறதுக்கு அப்படி ஒரு அஜர்த்து இதுவரையில் இல்லை நான் பார்த்த வரைக்கும். அந்த அஜர்த்து சொல்கிறேன்ல, அரபி மொழியை ரொம்ப லகுவாக இந்த பிஜே இடஒதுக்கீடு லேசாக புரிய வச்சார்லங்க. நிறைய விஷயங்கள் புரிய வைக்காருல, லேசாக புரிய வைக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. புரிஞ்சுக்கிட்டா பத்தாது, புரிய வைக்கும் திறமைன்னு ஒன்று இருக்கு. ஃபஹ்மு தஃபீம்னு அரபியில் சொல்லுவாங்க, புரிந்து கொள்ளல் புரிய வைத்தல். அந்த மாதிரி புரிய வைக்கும் திறமையை சில பேருக்கு எல்லாம் ஜாஸ்தியாக கொடுத்துருப்பான். அதனால பெரும்பாலும் பிஜேபிங்கிற வேற என்ன அவர் வேற என்ன எக்ஸ்ட்ரா இருக்குன்னு நினைக்கிய, புரிந்து வச்சதை ஈஸியாக புரிய வச்சிருவார் புரிஞ்சதை.
அந்த மாதிரி ஒரு திறமைசாலி எங்கள் அஜர்த்து. எல்லாம் எவ்வளோ ஈஸியாக புரிய வைப்பார். கடினமான கிராமரை கூட வெகு ஈஸியாக புரிய வைக்கும் திறமை மிக்கவர் அவர். அப்போ அவர் மக்கள் வந்து பல பல அஜர்த்துமார்கள் அவற்றை ஓதுனவங்க. அப்போ அவர் வந்து உட்கார்ந்தார், பிஜே உட்கார்ந்தாச்சு, எல்லாம் உட்காந்தாச்சு. அப்போ தான் அவர் சொல்லுங்க அஜர்த்து அப்படிங்கிறார் பிஜே. அவற்றை நவுலியாக்கள் அழைச்சா அவங்க உயிரோடு வருவாங்கன்னு குரானில் இருக்குன்னு சொன்னீங்களா, சொல்லுங்க அஜர்த்துங்கிறார் பிஜே. அப்போ எங்கள் அஜர்த் சொல்கிறாரு, சூரத்துல் பக்ராவில் மூசா அலைஹிஸ்ஸலாம் சம்மந்தப்பட்ட விஷயம் வரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பக்ரத்துன் சஃப்ரா உஃபாக்கி உல்லவுனஹா தசுருன். இது அர்த்தத்தை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க, அப்புறம் வசனம் எதனா நம்பர்னு கண்டு பார்த்துக்கலாம். அப்புறம் அதாவது கருமஞ்சள் நிறமுடைய மாட்டை நீங்கள் பார்ப்பதற்கு கவரக்கூடிய கருமஞ்சள் நிறமுடைய மாட்டை நீங்கள் அறுத்து அதுலேருந்து ஒன்று எடுத்து இந்த இன்னொன்று ஒரு சப்ஜெக்ட் வரும். என்ன மேட்ருன்னா, அது மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஒரு கொலை நடந்துருது. கொலை செய்யப்பட்டு ஒரு மையத்து கீழே கிடக்கு, பாடி கிடக்கு. இது கொலை செய்யப்பட்டது யாருன்னு கண்டுபிடிக்கணும். யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன அவங்களுக்குள்ள என்ன இது வருது, மூசா நீ தான் அல்லாஹ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு வச்சிருப்பான்னு சொன்னீர, உங்கள் அல்லாட்ட கேட்டு கண்டுபிடிங்க. இப்படிலாம் குசுமெல்லாம் பண்ணுறாங்க. குசு பண்ணி ஓவரை ஃபில்டர் வேறு பண்ணுறான். யாருன்னு கண்டுபிடிச்சி தீரணும், விடக்கூடாதுங்கிறான். சமயங்களை ஏன் ஓவர் ஃபில்டர் பண்ணாலும் அவன் தான் கல்லனாக இருப்பான். அதை பார்த்துக்கிடுங்க. சரி, ஓவர் ஃபில்டர் பார்த்துருக்கல. உதாரணமாக பள்ளிவாசல் இருக்குது, மைக்கு களவான்ட்டான் வருவேன். நம்ம என்ன செய்வோம், படுவா அல்லாவோடைய பிள்ளை உட்காந்து களவாங்கிறானே, அவ்வளோதான் நம்ம சொல்லுவோம். எவன் களவாண்டான் அவன் என்ன செய்வான் தெரியுமா, விடக்கூடாது. என்ன பேசிட்டு போறியா, அவன் கையை வெட்டே ஆகணும், விடாத, இவன் தானே முடிச்சிடலாம். இது ஓவர். இது வந்து பொதுவாகவே பல விஷயங்கள் இதை உதாரணத்துக்கு நீங்கள் வச்சுக்கலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் உண்டு. அந்த மாதிரி ஓவர் ஃபில்டர் பண்ணுறான் இவன். வந்து இந்த கள்ளத்தனம் பண்ணதே அந்த ராஸ்கல்வோ தான். பண்ணிவிட்டு யார் கண்டு சத்தம் பண்ணால் கடைசியில் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்ட்ட துவா செஞ்சு அந்த என்னென்ன அவங்க இல்லாத குத்தலாம் பண்ணாங்க. என்ன மாடு, சின்ன மாடா, பெரிய மாடா, உழுது போட்டதா, உழுது போடாதா, என்ன கலரு, இப்படிலாம் கேட்டானுனா இந்த மாதிரி கேட்டு கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்து ஒரு மாட்டை கொண்டு வந்துட்டாங்க. அந்த மாட்டை கொண்டு வரும்பொழுது கூட மனதில்லாமல் அவர்கள் கொண்டு வந்தார்கள்ங்கிறான்லாம். மனசு இல்லை அவனுக்கு. அதனால் கடைசி சொல்லியாச்சே, வீம்பு அடிச்சாச்சே, கொண்டு வந்துட்டாங்க. கடைசியில் அறுக்கப்பட்டு அந்த மாட்டுடைய தொண்டின் மூலமாக அந்த மையத்து பாடி இருக்குல்ல டச் பண்ணோன்னா அது எஞ்சி வந்ததுன்னு அல்லாஹ் குரானில் சொல்கிறான். ஓகேயா, குரானில் அல்லாஹ் சொன்னால் நம்பித்தான் ஆகணும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அல்லாஹ் குரானில் சொல்கிறான். அல்லாஹ் குரான் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, நம்ம அறிவுக்கு எட்டாமல் கூட இருக்கலாம். அல்லாஹ் சொன்னால் நம்பி ஆகணும். அதை வச்சுக்கிட்டு இன்னொரு ஆள் செய்யணும்னு சொல்ல முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தீ குண்டத்தில் தூக்கி போட்டாங்க, சந்தோஷமாக இருந்தாருன்னா அல்லாஹ் சொல்கிறான், நம்புறமா இல்லையா? அதை வச்சுக்கிட்டு இன்னொரு ஆள் இருக்கலாம்னு சொன்னால் நீங்கள் அடுப்பில் கை வச்சு காட்டுன்றணும். வச்சு காட்டுறோமோ இல்லை, 5 நிமிஷம் கை வைப்போம் அடுப்பில்ன்றனா அப்படிமா. அல்லாஹ் சொன்னால் நம்பணும், அது வேற மேட்ரு. அல்லாஹ் இப்படி சொல்கிறானா, எங்கள் அஜர் சொல்கிறான், அல்லாஹ் சொல்கிறான். இது குரானில் வருது இல்லை? ஆமாம் சரி, பிஜே சொல்கிறேன், ஆமாம் குரானில் வருது. பாடி எஞ்சி வந்துச்சா? எஞ்சி வந்துச்சு. ஒரு சாதாரண மையத்து எஞ்சி வரும் பொழுது எங்கள் அஜர் சொல்கிறார், நாங்கள் பக்தியோடு பார்த்துட்ருக்கோம். சாதாரண மையத்து எஞ்சி வரும் பொழுது ஏன் முஹீத்தீன் போன்ற பெரிய பெரிய அவுலியாக்கள் எஞ்சி வர மாட்டார்கள், அவங்க ரூஹ் ஏன் வராது அப்படின்னு கேட்டார். நீங்கள் சிரிக்கிய, நமக்கு அப்போ வந்து மூளை செலவையிலா கேட்டார ஒரு கேள்வி. சுண்டக்கா ஓடுவார் பிஜே, அப்படித்தான் தோணும். இப்போ உங்களுக்கு விலகுறதுனால சிரிக்கிய, விவரம் கட்டதனமா காந்தாள் அப்படின்னு. இது விவரம் கட்டதனு தெரியாத, இது விவரம் கட்டதனு தெரியணும்ல. நீ தெரிஞ்ச பல பேர் சொல்லி புரிஞ்ச பரவாயில்ல சொல்றீங்க. இப்போ எங்களுக்கு தான் தெரியாத, நாங்கள் உங்களுக்கு சொல்ல உங்களுக்கும் தெரியாது, வேற ஒரு சொன்னா சொல்லி தெரிஞ்சிருக்கலாம், தெரிய வாய்ப்பு வேணும்ல கேட்குறேன். உடனே எங்கள் பிஜே சொன்னார், சரி இதில் ஒரு கொஸ்டின் இருக்கு அஜர்த்து, கேளுங்க அப்படிங்கிற. எங்கள் அஜர்த்து ஆதாரத்தை தூக்கி வச்சிட்டோம் அப்படின்னு நினச்சி. மூசா அலைஹிஸ்ஸலாம் மையத்தை கூப்பிடுறாங்க, வருது. மூசா அலைஹிஸ்ஸலாம் யார்? இறை தூதர். ஒரு இறை தூதருக்கு இறைவன்கிட்ட வகி வருது. இறைவனின் வகியை இறை தூதர் சொல்லுகிறார், அங்க நடக்குது. இறைவனுடைய கட்டளை, இறை தூதர் கூப்பிடுறாரு, அந்த மையத்து எஞ்சி வருது. நீங்க முஹீத்தீனை கூப்பிடுறீங்கள, அல்லாஹ்ட்ட உங்களுக்கு வகி வந்துச்சான்னு கேட்டார். நீங்க இறை தூதரா? ரெண்டு கேள்வி. அல்லாஹ் இறைவன்கிட்ட வகியும் வரணும், நீங்க இறை தூதராகவும் இருக்கணும். இருந்தாலும் அப்படி பார்க்கக்கூடாது. அவர் எங்க அஜர்த்து அப்படிலாம் பார்க்கக்கூடாதுப்பா, அப்படிலாம் பார்க்கக்கூடாது. மையத்திலிருந்து வந்துச்சா இல்லையா அப்படின்னு நிற்காரு. நீங்க வச்சிருக்கீங்க, நாங்க கொஞ்சம் அஜர்த்து டம்மி ஆயிருக்காருன்னு தெரியுது, இருந்தாலும் கன்ஃபார்ம்டா எங்களுக்கு வழங்கல. எங்க அஜர்த்து நிற்காருலாம் கொஞ்சம் 40க்கு 60 அப்படி போக முடியாது, அஜர்த்து பக்தியில் இருக்கு. அப்போ அப்படி பார்க்கக்கூடாது, அப்படிதான் பேசுவார் எங்க அஜர்த்து. அப்படிலாம் பார்க்கக்கூடாதுப்பா. என்ன செய்யுது, பாடி எஞ்சி வந்துச்சா இல்லையா, பாடியில் பாரு, நீ பாடியை பாருன்னு நடந்தார். கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் இப்படி ஓடிச்சு.
கொஞ்ச நெஞ்சம் கிடையாது. அவனா கேசட் ஆடியோ கேசட் எடுத்து வச்சிருந்தார், பிஜர் மேலே வச்சிருந்தார். அதை பாடியை பாரு, பாடியை பாரு, மற்றவே பார்க்காத. சாதாரண மனுஷன் வந்தாரா இல்லையா, ஏன் முகிதி வர மாட்டாரு. சரி அஜர்த்து பாடியே பார்ப்போம் அப்படின்னார் பிஜே. சொல்லு மகள் ஜசதா பிலா ஜசதா நட்டார். அதாவது அங்கே எஞ்சி வந்துச்சுல்ல அஜர்த்து, அது உடலோட பாடியோட, உடலோட வந்துச்சா வெறும் ரூஹ் வந்துச்சா? உடலோட பாடியாக தான் வந்துச்சு. நீங்கள் முஹிதீனை கூப்பிட்டியட, அவர் என்னைக்கா தலைப்பாக்கிட்ட என்னப்பா அப்படின்னு வந்தாரா? அதாவது நீ கேட்குற சார் தான் நல்ல கருத்து ஏப்பா எல்லாம் டிவி வாங்கிப்பாங்கப்பா அவன்ட்டாரு. இது நடந்ததுங்க. அடடா எவ்வளோ முட்டாள்தனம் நம்ம நம்பி இருந்திருக்கோம். நீங்க சிரிப்பா சக்கரையா சிரிக்கீங்க, அன்னைக்கு எவ்வளவு வழிகட்டு கிடந்து இதை நம்மளை திருத்திருக்கோம். அந்த நேரத்துல எல்லாம் வந்துங்க, நீங்க யாரெல்லாமே சொல்ல நீங்க ஜாக்கு ஜோக்குன்னு கமாலிது வேணா யாருன்னே தெரியாது. எந்த மூலை யாருக்கு தெரியும்? பிஜே ஆசிரியராக இருக்காங்க. அது பிறகு நான் பிஜே போய் சரண் நிற்கேன். அவர் ஆசிரியர், இவர் அங்கே ஆசிரியராக இருக்கார். ஆசிரியர் இவர் மதபோதி தான். அப்போ சாபி மதபை ரொம்ப தூக்கி பிடிச்சி நின்ன நேரம் நானும் சாபி மதபில் இருந்தேன். பிஜே சாபி மதபு தான். இப்போ ஃபஸ்ட்டு தானுங்க இந்த ஒரு கேள்வி. அப்புறம் இதெல்லாம் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு வைங்களேன். இந்த ஒரு கேள்வி அவுட்டு. எங்கே அஜர்த்தை அவுட் பண்ணிட்டாலும் நிச்சயமாக இவர் தான் அறிவாளி வந்துருமில்ல. சரியான ஆளு இருந்தாள். இவன் விவரங்கள் தலைப்பா எல்லாம் ஒணுக்காவாது, உருண்டு ஓடிடுச்சு. இப்படியெல்லாம் நம்ம வெளியே பேசலாப்போம். ஏன்னா அது வந்து இப்போ இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இந்த மாதிரி பக்தி உச்சகட்டமாக கடந்து எப்படி மூலச்செலவை நீங்கியதுன்னு நீங்கள் விளங்கிக்கணும். அந்த நேரத்தில் இந்த மதனிகளோ குதனிகளோ யாருமே கிடையாது. இவங்கெல்லாம் நீ சொல்லுங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப பிறகு நேற்று வந்து தமுகங்கிறதெல்லாம், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் கமாலிதி மாதிரியே தெரியாதுன்னா ஹாமித் பக்ரியும் தெரியாது. ஹாமித் பக்ரி கூத்து என்ன தெரியுமா? நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க அவர் இப்போ போயிட்டாருன்ட்டு. முதல்ல கொஞ்ச நாள் இது வந்தவொடனே கொஞ்ச நாள் நம்மளோட வந்தார். அப்படி சொன்னாரா உங்கள்கிட்ட? அதாவது அந்த பால் ஜசத் பிலா ஜசத் இருக்குல்ல, உடலுடனா உடல் இல்லாமலா அப்படின்னு கேட்டார்ல, அதை கேசட்டை போட்டு இந்த இடத்துல என்ன பிடிச்சிட்டான் பாய்வேன், பிஜே பிடிச்சிட்டாருன்னு சனாதன் சொன்னாராம். ரெண்டாவது சப்ஜெக்ட் வைங்களேன். இந்த மாதிரி நேரத்தில் ஹாமித் பக்ரி அதை விட மோசம். ஹாமித் பக்ரி ஆரம்பத்தில் தௌஹீதுக்கு வந்தாருங்க. முதல்ல நல்ல கவனிச்சுக்கணும். அதாவது பிஜே வந்து ஆரம்பத்தில் ஒரு 2 வருஷம் சொல்லும்போது நாங்கள்லாம் மாணவனாக கூட போனோன்னா, இவரெல்லாம் ஆசிரியர் அப்படி கூட போயிட்டு இருந்தோமா. ஹாமித் பக்ரி வந்துட்டார் நம்மளோட. வந்து ஒரு வருஷம் கூட இருந்தார். 1 வருஷம் 1.5 வருஷம் நம்மளோட பேண்ட் போயிட்டார். அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. போய் ஷபீர் அலி கூட போய் சேர்ந்தார். வேலூர் பாக்கியாத்து சாலியத்தில் ஷபீர் அலி ஒரு சார் கடையில் உள்ள வழிபாடுகள் மாறான்னு போட்டான். அங்கே உட்காந்துருந்தார் அவர். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? லோவா இதெல்லாம் தெரியுமா? அந்த மேட்டர்லாம் ஆமாம். அதுக்கு பிறகு நம்மளோட வந்தது. இப்போ மூணாவது 2வது ஒரு வசனம் வருமே, தும்மல்லது கப்பரும் தும்மா ஆமனும் தும்ம கப்பரும் தும்மா ஆமனும் தும்ம கப்பரும் தும்ம தாசோ காபிரானா முஸ்லீமானா காபிரானா முஸ்லீமானா காபிரானா அதில் இழந்தான். அப்படி ஒரு வசனம் உண்டு. அப்படி ஒரு வசனம் இருக்கு. ஏற்றுக்கொண்டான் மறுத்தான், ஏற்றுக்கொண்டான் மறுத்தான், அதில் இழந்தான். தும்மஸ் தாது குஃப்ரன், கடைசியில் குஃப்ரில் கடனான். அது எப்படி நீங்கள் கேட்கல நடக்கும். வருவான் தௌஹீதுக்கு, மறுத்துட்டு ஓடுவான். கொஞ்ச நாள் சொல்லி கல்யாணம்லாம் முடிஞ்சு வராஜ் திருப்பி வருவான். திருப்பி அவனுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்து கொஞ்ச நாள் அது திருப்பி ஓடுவான். இப்படி நடந்துகிட்டே இருக்கணும்னு வழங்குது. ஏதாவது ஒரு காரணமாக இருக்கும். இந்த காரணம் நான் சொல்ல வரல. இப்படியெல்லாம் ஒரு ஈமானுடைய பலகை நம்மளுக்கு வரக்கூடாதுன்னு நல்லா நடக்கலுங்க. அது வருது நீதி வைக்கமா அவரே அப்படி பேசுகிற அர்த்தம் கிடையாது. இப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு வரக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி அந்த அஜர்த் சப்ஜெக்டுக்கு வந்துடுவோம். அஜர்த் கேட்டாரா, அதுக்கப்புறம் பிஜேபி போய் சேர்ந்தாச்சு. பிஜேபிகிட்ட போய் சேர்ந்து அப்புறம் வந்து ஒவ்வொரு இடங்களுக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ண பல இடங்களுக்கு போகிறார். பல இடங்களுக்கு போகும்பொழுது அவங்க கேள்விப்படுறாங்க கமாலத்தி மதனியெல்லாம் எங்கேருந்து நாகர்கோயில் கோட்டார் நிறைய விஷயத்தை நான் விட்டுட்டேன், சொல்ல டைம் பத்தாது. அந்த நேரத்தில் முபாகலான்னு கூட ஒன்று நடந்துச்சு. அது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த நேரத்தில் முபாகல் அப்படிலாம் தைரியமாக நுழைய போக முடியாது. முபாகலான்னு பேசுறதுங்கிறதுக்கு லாயிலாக இல்லா முஹித்தீன் சொன்னாங்க. காயல் பண்ணதில்ல தெரியுமா உங்களுக்கு? லாயிலாக இல்லா முஹித்தீன் காயல் பட்டத்தில் நடத்தக்கூடிய ஒரு பிஜேபியுடைய மீட்டிங்கில் சத்தம் போடுறாங்க. 20 பேர் லாயிலாக இல்லா முஹித்தீன் அப்படின்ட்டு போறானுங்க. இப்போ உண்டா நம்பர் கபர் வணங்கி கூட இப்படி சொல்ல மாட்டான், சொல்ல முடியாது. இப்பவும் கொஞ்சம் கொஞ்சம் ஆங்காங்க இருக்கத்தான் செய்து இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்மளுக்கு வேலை இல்லாமல் இல்லை. நீங்கள் நினைச்சிட்டு இருக்கே ஒளிஞ்சிடுச்சுன்னு கிடையாது. இந்த குத்தாலத்தில் அன்னைக்கு ஒரு சகோதரர் சொன்னார, கும்போணம் மயிலாடுதுறை பக்கத்தில் குத்தாலம், அங்கே நம்ம தொகைசாருடைய சொந்தக்கார யாரும் மௌத்து. அந்த மௌத்தை கொண்டு போய் அடக்கிறதுக்காக பள்ளிவாசலை கொண்டு வராங்க. முத்தவள்ளி முடியாதுன்ட்டார். அதெல்லாம் அங்கெல்லாம் அடக்கக்கூடாது. என்னத்தை அங்கே அடக்கக்கூடாதுங்கிறியா? அல்லாவுடைய பள்ளிவாசல் அப்படின்னு நம்ம மக்கள் பேசுகிறாங்க.
தம்பி அல்லாவுடைய பள்ளிவாசல்லாம் விட்டுருவோம், இது மொய்தி ஆண்டவர் பள்ளிவாசல், அது எழுதி போட்டு பண்ணாங்க. இப்போ ஒரு 2 மாதம் இருக்கும். ஆனால் படுவா போயிடலாம். இவன் அகம்பா முடிச்சவன்ல விவரம் இல்லை. அவன் என்ன மொஹிதீன் ஆண்டவர் பள்ளினா அது அவருக்கு தான் அவன் நினைச்சிட்டு இருக்கான். அப்போ எப்படி இருந்திருக்கும் இப்படின்னா? அப்போ நம்மளுக்கு வேலை இருக்கு, வேலை இல்லாமலாம் கிடையாது. அப்போ இருக்கக்கூடிய வேலை கஷ்டமானது, ரொம்ப ஆபத்து. சொல்ல போனால் சில விஷயங்களை சொல்லவே இல்லை. அந்த மாதிரி மேட்டர்கள்லாம் இருக்க தான் செஞ்சு. அப்போ ஆரம்பத்தில் பிஜேபி இப்படி சொல்கிறாரு. சொல்லி முடிச்சு கமாலுமேனி கேள்விப்படுறாரு. கமாலுமேனி அங்கேருந்து என்ன செய்கிறாரு, கமாலுமேலாம் வந்தார், ஜலீல் மதனி வந்தார். நான் சங்கரமந்தில் பிஜேபி ஓதிட்டுருக்கேன். அப்படி வரும்பொழுது அவங்க வர்றாங்க. அந்த நேரத்தில் வலிமார்கள் மாநாடு தஞ்சாவூரில் மாநாடு போட்டான், ஆலிம்சாக்கெல்லாம் சேர்ந்து. யாருக்காக? PS அலாவுத்தீனுக்காகவும் பிஜேக்காகவும் போடப்பட்ட மாநாடு. PS அலாவுத்தீன் பிஜே அண்ணன் 2 பேரும் அங்கே எங்கள் ஆசிரியர் தௌஹீதை சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்காகவே போடப்பட்ட மாநாடு தான் வலிமார்கள் மாநாடு தஞ்சாவூரில் 27 வருஷத்துக்கு முன்னால் நான் சொல்கிறேன். அந்த மாநாட்டில் என்ன பெரிய பெரிய தலையெல்லாம் வருது. இந்த ஷபீர் அலி சொன்னேன், பாக்கியாத்து சாரியாத் பீத்திக்குவாங்க. ஆனால் பாக்கியாத்து சார் தோணாம்மா, தேவபந்திம்மா, தேவபந்திலேருந்து போயிட்டு வந்தம்மா, இந்த காயல்பட்டிலேருந்து ஒரு வாஜர் தாங்க வந்தான். எல்லா பேரும் வந்து பேசுகிறான். எல்லாரும் பேசுகிற மேட்ரு என்ன? இன்னைக்கு உங்களுக்கு சப்ப மேட்டராக இருக்காது தான். என்ன? தோசைக்கல், நீதிபதி, வக்கீல், இந்த குத்து தான். அன்னைக்கு வச்சது தான் ஃபஸ்ட்டு. ஒவ்வொருத்தரும் பயங்கரமாக பேசுகிறான். அப்போ இதெல்லாம் வந்து நம்மளுக்கெல்லாம் ரைட்டாக பட்ட நேரம் அது. அந்த உதாரணம் ரைட்டாக படுமில்ல போகும்போதில்ல. அப்போ நான் பிஜேபியில் கேட்கேன், எங்கே ஒரு போவோம், அங்கே போவோம், வாங்க பசங்களை எல்லாம் கூட்டு வரேன், கூட்டுலாம் கூட போனார் வந்தார், வாங்க போவோம். அப்போ நான் பிஜேபியில் கேட்குறேன், எவ்வளோ பெரிய அஜர்த்து ஆலிம்சாக்களாக இருந்தாலும் பேசுகிறதுக்கு தைரியமாக போகிறீங்களே? பிஜேயை பொறுத்தளவுக்கு அப்புறம் அவர் சுட்டி தானே, அவர் சின்ன அஜர்த்து தானே, சின்ன ஆலிம்சா ஊரில் சின்ன இவ்வளோதான் சின்ன அஜர்த்து. அவங்களாம் பெரும்பெரும் ஆலிம்சா. எங்களை பொறுத்தளவுக்கு பெரிய பெரிய அஜர்த்துலேயே இவர் மோத போகிறாரு. இவர் ஒரு மாணவர் மாதிரி தான். அப்போ அவர்கிட்ட கேட்குறேன், எப்படி எவ்வளோ பெரிய அஜர்த்து, வாங்க வலிமார் மாநாட்டை போய் பேசுவோம், அசட்டமாக கேட்போம், கேள்வி கேட்போம்னு போகிறாரு. எப்படி தைரியமாக நீங்கள் போறீங்க அப்படின்னு நான் கேட்கேன். மற்ற அஜர்த்தை கேட்டு தான் என்ன சொல்லியிருப்பான், எப்படி தெரியும்? நான் ஓதன கித்தாப்பை 7 லாரியில் பொறுக்கலாமா, 3 கப்பல் 7 லாரி வேணும், நான் ஓதன கித்தாப்புனா ஏன்ட்ட வர முடியும், இப்படி பேசுவான். அதனால காரியத்தை பண்ணுறேன், மூஞ்சி மசல் கட்டையும் பாட்டு வருது, வேற ஏன் கோவம் வருது? அதை நீங்கள் நினைக்கலாம். சில நேரம் திமிரா பேச நீங்கள் என்ன நினைக்கலாம், அவன் அதை விட திமிரா பேசியிருப்பான். உதாரணத்துக்கு சாம்பிள் கொண்டு சொல்கிறேனே, இதே வலிமார்கள் மாநாடு பேசுகிற ஒரு அஜர்த்து அவரை போய் சந்திக்கிறது கடையனூரில் போகிறேன். பிஜேபி சொல்லி தர்றாரு, எப்படி ஒரு ஆள் ஒரு மார்க்கெட்டில் ஒரு ஏதாவது ஃப்ராடு சொன்னானா எப்படி அதை கையாளணும், எப்படி அவன்கிட்ட பேசணும். பேச 2 விதம் இருக்குது. சும்மா பேசிட்டு போயிடலாம், அசத்திய வந்து ஒளிகிற மாதிரி பேசியிருக்கணும். எல்லாரும் பேசுகிற மாதிரி உத்தா வருது. அல்ல மூசா அலைஹிஸ்ஸலாமே அப்படி சொல்கிறாங்களே, ஹூ அஃப்ஸஹு மின்னி வஅர்ஸிலுஹு மஅ பனி இஸ்ராயில், என்னுடைய சகோதரனை என் கூட அனுப்பு, என்னை விட அவர் பிரமாதமாக பேசுவார். மூசா நபி தானுங்க, என்னை விட அஃப்ஸஹ், அழகா எப்படி புரிகிற மாதிரி விளக்குற மாதிரி யார் பேசுவாராமா? ஹாரூன் பேசுவாராமா. அப்போ நீங்களே இருக்கீங்க, உங்களை ஒரு கேள்வி கேட்க, உங்களுக்கு விஷயம் விளங்கி இருக்கு, கரெக்டாக புரிய வைக்க தெரியல, புரிய வச்சுனமா சொல்லு, அப்படி சொல்லணும். இவனை புரிய வச்சுனா அவனுக்கு மதிப்பிட்டான், எனக்கு எல்லாம் தெரிய நிற்கக்கூடாது. அது மண்டக்க நம்மளை அறியாமல் விவரம் கட்ட தானே அது. இது அல்லா குர்ஆன்ல அப்படி சொல்லி காட்டுறான். அப்போ இந்த மாதிரி ஒரு அஜர்த்து, கடையில் உள்ள ஒரு அஜர்த்து, பெரிய அஜர்த்து தான், அவர்கிட்ட என்ன கூட்டு வரான். அவனை பிஜேபிலாம் ஓதி முடிச்சு 1 வருஷம் ஆச்சு. அது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இதில் வந்து என்னுடைய திறமைன்னு நான் சொல்ல வரல, பிஜேக்கு அல்லாஹ் ஒரு திறமையை கொடுத்து அவர் எனக்கு சொல்லி தந்த கல்வி மூலங்கிற. பிஜே எனக்கு நேர்வழி காட்டினாரு, நேர்வழி காட்டினது அல்ல, இதுதானப்பா நேர்வழி என்று புரிய வைத்தவர் பிஜேங்க, அவ்வளோதான். இது ஒன்றும் தப்பே கிடையாது. இல்லைன்னு தப்பு வந்துட போது போகிறேன், அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறேன். ஏற்ற அந்த அஜர்த்து பெரிய அஜர்த்துட்டான். அதாவது 1 நம்பர் பொய்யனா அசத்தியவாதியாக இருந்தால் எவ்வளோ பெரிய சின்ன பையன்ட்டையும் மிரண்டுருவாங்கிறதுக்கு இதுதான் ஆதாரம். நீங்கள்லாம் சில ஊர்களில் ஆரம்பத்தில் இப்போனா 25-30 வயசு ஆளாக இருக்கக்கூடிய ஆளுக்க ஒரு 12-13 வயசில் பள்ளிவாசல் பேர்ப்பிய சுனஜம் அஜர்ட்ட தொழுவ முடிஞ்சோன்னு அசர்த்து ஒரு சந்தையன்று பேர்ப்பிய உளுந்தடிச்சு ஓடிருப்பார். அப்புறம் பார்க்கலாம், வரட்டு ஓடு வரலாம். என்ன காரணம்? பொய், ஃப்ராடு நிற்க மாட்டேங்குது. அது எப்பவுமே அதனுடைய வேல்யூஷன் ஒன்றும் கிடையாது. அதுக்கு அவ்வளோ பெரிய அஜர்த்து அவர். பிஜேபி ஏற்கனவே நான் கேட்டேன், என்ன கேட்டிருக்கேன், எவ்வளோ பெரிய அஜர்த்தா இருந்தாலும் நீங்கள் எப்படிங்க தைரியமாக நீங்கள் பேசுகிறீங்க? இப்போ மற்ற அஜர்த்தா இருந்தால் நான் லாட்டில் வரணும்னு சொல்லிருப்பான். அவர் சொன்னார், இது ஒரு தைரியம் கிடையாதுங்கன்னு குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான். நான் மாணவனாக இருக்கணும் சொன்ன வசனம் என்ன, ஒமை எதோமா அல்லாஹ் இலாஹன் ஆகர் லா புர்ஹான் அல்லாஹு,
எதுவுமா அல்லாஹ் இலாஹனாக அல்லா புர்ஹான் அல்லாஹ். அல்லாஹுடன் மற்ற கடவுளை ஒருவன் அழைத்தால், அதாவது ஷிர்க் வைத்தால், ஒருவன் ஷிர்க் வைத்துக் கொண்டு உங்களிடத்தில் பேச வரும் பொழுது தைரியமா நீங்க போய் பேசுங்க. போனீங்கன்னா அவன்கிட்ட எந்த ஆதாரமும் இருக்காது. லா புர்ஹான் அல்லாஹ். ஷிர்க் வைக்கிறான்லங்க, அல்லாஹ்க்கு என்ன வைக்கிறானே, அவன்கிட்ட எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் போங்க, என்ன ஒரு இளவு இருக்காது, பூஜ்ஜியம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நச்சுன்னு இருக்கும்ல இது. அவர் தன்னை பந்தா பண்ணா நம்மள்கிட்ட நடக்குமானா அவர் போய் கிட்ட போயிருப்போமா, அவங்ககிட்ட அவர்கிட்ட மண்டகரம் பிடிச்சவனா இருக்கான்னு ஓடி போயிருப்போமே. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், மஸலுல்லதீன இத்தஹது மின் தூனில்லாஹி அவுலியா கமஸலில் அன்கபூத் இத்தஹத் பைத்தவைன் அவ்ஹனல் புயூத் லபைத்துல் அன்கபூத் லவ் கானூ யஅலமூன். இந்த வசனம் சொன்னார். மஸலுல்லதீன இத்தஹது மின் தூனில்லாஹி அவுலியா, அல்லாஹ்வை விட்டு அவுலியாக்களை பிடிக்கிறார்களே, அவர்களுக்கு உதாரணம் என்ன? சிலந்தி வலை. 100 மடம் வாங்க எங்க ஏரியாவில் சிலந்தி வேலை இருக்கு. சிலந்தி வேலை அப்படின்னா போயிருமில்ல. அதை மாதிரி தான் ஷிர்க் வைக்கிறவன் வந்து எதாவது பார்த்தா ஒரு கேள்வி கேட்டால் ஓடி போயிடும், ஓடிடுவான். ஓடி இவன் கேட்குற நல்லா பேசுறீங்க, பதில் சொல்லு. சில பேருக்கு இந்த கூப்பிட்ட பேரை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கும். உடனே இப்போ ஆதாரம் இருக்கான்னு கேட்டுருவீங்களே, வேற என்னடா செய்யணும்? ஆதாரம் இருக்கான்னு கேட்கணும். பைத்தியக்காரத்தனமா இல்லையா? சில பேர் இப்போ நான் ஒன்று சொல்லுவேன், ஆதாரம் இருக்கான்னு கேட்கக்கூடாது. என்னடா இது, என்னது இது, எது சரியா? விவரம் கட்டணமா இல்லையா? இவனுடையெல்லாம் புரிய வைக்கணும். இவன்கிட்ட புரிய வைக்கிற பெருங்கஷ்டம், புரிய வைக்கணும். இந்த மாதிரி ஆள் உங்கள்கிட்ட வந்து சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவான்? 8 8 எத்தனை அப்போ 16ன்னு சொல்லக்கூடாது. வேற எப்படா சொல்கிறேன்? 8 8 எத்தனை 16 சொல்லணும். இந்த மாதிரி மென்டாலிட்டி. இதுக்கெல்லாம் நம்மளுக்கு ஒரு இயற்கையிலேயே அல்லாஹ்வுத்தால அந்த சத்தியத்துக்குன்னு ஒரு பவர் தந்திருக்கான். ஏதோ ஒரு கேள்வி கேட்பீங்க, நியாயமான கேள்வி, அவுட், எல்லாம் மூணு தான் போயிடும், பதில் சொல்லல. அந்த அஜர்த்தை போய் சந்திக்க போனால் அஸ்ஸலாமு அலைக்கும் என்னாச்சு. என்னை கூட்டு போகிறோம், அவர்கிட்ட ஓன மாணவன், என் ஃப்ரெண்டு. அஜர்த்து இவன் வந்து உங்களோட சந்தேகம் கேட்கணும், ரொம்ப மோசமாக போய்கிட்டு. அவன் யாரப்பா? அவன் ஜெயிலாதுன்ற ஓதிட்டு வந்திருக்கான் சங்கரம் பந்தல்ல. அப்படியா? காவிர் பேர்லாம் பேச தயாரில்லை, வெளியே சொல்லு நம்மளை பார்த்து. அப்படியா அஜர்த்து? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் முஸ்லீம் ஆகிட்டு பேசுங்க. திமிரு பார்த்தியா? உனக்கு தாண்ட திமிரு, சண்டை ஓட்ட உனக்கு திமிர. என்ன பார்த்து காவிரி நீ தாண்ட திமிரு பிடிச்சவன், பெரிய அஜர்த்து, பயங்கர சண்டை. இது உண்மையிலே நான் திமிரா பேசினா? யோசிச்சு பாருங்க. இல்ல நீ என்ன பார்த்து காவிரி, உனக்கு அப்புறம் என்ன மதிப்பு? என்ன பார்த்து காவிரின்னு சொன்ன நீ காபிரா, நான் காபிரா? ஆதாரம் காட்டுறாங்க. இதெல்லாம் தான் ஃப்ராடு பயிலுவோம், கள்ள பயிலுவோம். இவனெல்லாம் இஸ்லாத்தை சொல்ல லாய கிடையாது. எனக்கு இயற்கையிலேயே சில தப்புகள் எனக்கு இருக்கலாம், திமிர் ரஃபெல்லாம் இருக்கலாம். அதை மாற்றி கொண்டு வந்தது குர்ஆன் ஹதீஸ் நான் நினைக்கிறேன். இல்லைன்னா இவர் சொல்ல ஏங்க கேட்கணும்? இவர் சொல்ல கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? குர்ஆன்ல இருந்து ஆதாரம் காட்டுறாரு, அவ்வளவுதான். என்ன பண்ணலாம் சொல்றேன். இவரை ஒடுக்கிறதுக்கு பதில் எவனா சொன்னானா? அந்த அவரு வலிமார்கள் மாநாட்டில் போய் நின்னாச்சு. இதெல்லாம் வந்து நான் சொல்றது முதல் கட்டம் தான். அந்த முதல் கட்டத்திலே கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஓடும். முதல் கட்டம் இப்படி ஒரு 20 கட்டம் இருக்கு நம்ம தௌஹீத் ஜமாத்துடைய நிலைய. அவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்கு. ஆங்காங்கே மீட்டிங்கில் வரும்போது நான் சொல்றேன் ஒவ்வொரு ஊரில். இது முதல் கட்டம் தான். இன்ஷா அல்லாஹ் வலிமார்கள் மாநாடு போட்டான். பிஜே போறாரு, வாங்க ஜெயலலிதா போறாரு. அப்போ ஜெயலலிதா சொல்லுவோம், ஜெயலலிதா போறாரு, பின்னால் போய் ஜெயலலிதா பின்னால் போகிறோம். அவரும் எல்லாம் போயிடுச்சு. அங்கே பேசுகிறதெல்லாம் யாரும் பெரும்பெரும் தலை பேசுது, பெரும்பெரும் தலைப்பா பேசுது. உதாரணங்கள் என்ன உதாரணம்? ஒரு அஜர்த்து பேசுகிறார், பயங்கரமா சாதாரண விஷயத்தான், சாதாரண விஷயத்தை பயங்கரமா பேசுறார். அவுலியாக்களை பற்றி இவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? இவர்கள் அவுலியாக்களை சிறப்பு இவர்களுக்கு தெரியுமா? அல்லாஹ் எவ்வளவு பயங்கரமானவன், அல்லாஹ் அவனுடைய நெருப்பு, அல்லாஹ் அந்த நெருப்புல போய் நின்னா நீ கருதி நாசமா போயிட மாட்ட. ஒரு சாதாரண நெருப்பு, அதுல போக முடியுமா? அதுல தோசை சுட முடியுமா? தோசைக்கல்ல வைக்காம தோசை சுட முடியுமா? அவள் தோசைக்கல்ல வைக்காம தோசை சுட, அவன் முட்டாள். அவர் பேசுறாரு, என்ன சொல்றான்னு புரியல. அல்லாஹ் தஆலா நெருப்பு, அது போன்ற அடுப்பு தான் நெருப்பு, சின்ன நெருப்பு. தோசைக்கல் யாரு? அவுலியாக்கள். தோசைக்கல்ல வைக்கணும், அதுக்கு பிறகுதான் மாவை ஊற்றணும். லூசு பேல்வோ இன்னும் நமக்கு என்ன மேட்ரு எப்படி உட்காந்துருக்காரு பிஜே? நாங்கள் அவரை பார்க்குறேன், என்ன கேட்கணும்? இது ஒரு மேட்ராங்க. இதை பெரிய 7 வருஷம் படிச்சுட்டு கிழிச்சிட்டு வந்து இதுல வேற ஒரு கேள்வியை கேட்க முடியாது. 7 வருஷம் நாங்கள் படிச்சிருக்கோம் தெரியுமா? இதை தான் படித்தானோ.
சில நேரங்களில் சில நேரங்கள் இந்த மெண்டல் ஆஸ்பத்திரியில் போனீங்கன்னா சிக்கிக்கிடுவீங்க. ஒரு ஒரு சம்பவம் ஒன்று சொல்லுவாங்க. ஒரு என்ன செஞ்சானா மெண்டல் ஆஸ்பத்திரியில் இப்படி காலை செவத்தில் வச்சுருக்கான், மணிக்கணக்கில் வச்சுருக்கான். டாக்டர் ரவுண்ட்ஸுக்கு வந்திருக்காரு. மெண்டல் இங்கே என்ன செய்கிறேன், செவத்தில் காது வைக்க சார், ட்ரெயின் வர்ற சத்தம் கேட்குது. இவரும் மெதுவா கேட்கலையடா, நல்ல வைக்க சார், கேட்கலையே, 2 மணி நேரமாக வச்சு எனக்கே கேட்கல, உங்களுக்கு. அதே மாதிரி இந்த அசரத் மாதிரி 7 வருஷம் படித்த எங்களுக்கே புரியல, உங்களுக்கு எப்படி புரியுங்க? இதெல்லாம் வெறும் காமெடின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க, விஷயத்துக்கு சிரிங்க, மேட்ரை ஆக வச்சுக்கிடுங்க. இந்த செய்தி சில விஷயங்கள் அந்த மேட்ரை அப்படி சொல்லும்போது சிரிப்பு வரத்தான் செய்யும். இப்போ நடந்துச்சு, இப்போ சொல்கிறாங்களா 7 வருஷம் படித்தேன் எங்களுக்கே புரியும், உங்களுக்கு புரிஞ்சிருமா அப்படிங்கிறா. இதைத்தானே சொன்னான் தோசைக்கல். அப்புறம் இன்னொரு அஜர்த்து வந்தான். அந்த வக்கீல் உதாரணத்தை பயங்கரமா இந்த வக்கீல் நீதிபதி பேசி முடிச்சுட்டு கீழே இறங்கி வர்றாங்க. அந்த அஜத்மார்கள்லாம் பட்டாளத்தோட 10-15 பேர் வர்றாங்க. பிஜே அப்போ இப்போமாவது கொஞ்சம் பரவாயில்லாமல் கொஞ்சம் குண்டமாக தாடி கிடிமா இருக்காரு. அப்போ இத்தனோண்டு தான் ரொம்ப ஒரு மாதிரியாக இருப்பார் அவர். அவருடைய உடலையெல்லாம் சொல்லி கேள்வி நோட்டீஸ் போடுவாங்க. அதெல்லாம் இப்போ சொல்ல தேவையில்லைன்னு வைங்களேன். அப்படி அவர் லைட்டாக லீனாக இருப்பாருங்கிறதெல்லாம் கிண்டல் பண்ணி போடுவாங்க நோட்டீஸு. அஸ்ஸலாமு அலைக்கும். நீ உதாரணம் சொன்னீங்களா சேர்த்து, இப்படி உதாரணம் சொல்லக்கூடாதுன்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானே. அப்படி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறாங்கிற நம்மளுக்குலாம் தெரியாது. அது முதல்ல வழங்கிடுங்க. அல்லாஹ்க்கு உதாரணம் சொல்கிறாங்க, பிரமாம நம்மளுக்கு ரைட்டாக படுது. தவிர வந்தாலும் இது ரைட்டாக படுது, நல்லா தான் உதாரணம் சொல்லலான்னு படுது. பிஜே என்ன சொல்கிறாருன்னா, அந்த வசனம் குர்ஆன் வசனத்தை சொல்லும்பொழுது பாருங்கள் எப்படி நச்சுன்னு இருக்கும்னு. இப்படி அல்லாஹ் உதாரணம் சொல்றீங்க, அல்லாஹ் குர்ஆன் கூடாதுங்கிறாங்க. என்ன என்ன எங்கே குர்ஆனில் இருக்கு அப்படின்னு அவனுக்கு தெரியல. அஜர்த்துக்கு என்ன குர்ஆனில் இருக்குங்க? நம்ம 30 வருஷம் 25 வருஷமாக தொலை வச்சுட்டு நடக்கும். தராவி 23 ரகாத் தொலை வச்சு 30 நிமிஷம் ஓதி நல்ல சம்பாதிச்சுட்டு இருக்க காலம் நம்மளுக்கே தெரியாது. அந்த அஜர்த்துக்கு அங்கே தெரியல. இப்போ ஷபீர் அலிக்கு தெரியல என்ன குர்ஆன் எங்கே இருக்கு. சூரத் யாசீன் சொல்லணும். என்ன சொல்லணும் சூரத் யாசீன்ல? அவருக்கு தெரிஞ்சது ஆகுது. இந்த ஆளு கேட்கா இவரு பாடின்னு சொல்லி அவருக்கு தெரியுது. நமக்கு என்ன தெரியுது, ஓகே இவருக்கு இவனெல்லாம் பயப்படுறானா, எங்க அஜர்த்தையும் ஓடி இருக்காமோ. வேற இந்த பாதமெல்லாம் 2வது இந்த ஆளு கேட்கிறாரு ஏதோ குர்ஆன் வசனக்காரன். இந்த கூட பெரிய மார்சால கிதாபில் கிழிச்சாங்கன்னா, 7 கப்பலை படிச்சாங்கன்னா, 3 லாரி கிதாப் படிச்சிருக்காங்கன்னா, இவன் ஏன் பயப்படணும் வழங்குது. அப்போ இவன் கள்ள போயிடுவோம் அப்படித்தானே வழங்கும். அவருக்கு வருது என்ன வந்து சொல்றான், வரபலனா மசலன் வனசிய ஹல்கா, நமக்கு போய் உதாரணம் சொல்கிறான், நாம் தான் படைத்து விட்டோம் என்பதை மறந்துவிட்டு அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அடே படைச்ச நான் தானே உங்களுக்கு உதாரணம் சொல்லணும், படைச்ச எனக்கு நீங்க உதாரணம் சொல்லுவீங்களா? யார் யாருக்கு உதாரணம் சொல்றது அப்படிங்கிற மாதிரி வசனம் அது. வரபலனா மசலன் வனசிய ஹல்கா, நாம் தான் படைத்தோம் அவனை, அதை மறந்துவிட்டு நமக்கே உதாரணமா அப்படின்னு சூரத் யாசீன்ல சொல்றான். ஏன் உதாரணம் சொல்லி இதை மட்டும் கேட்கல, ஒரு வசனத்தை கட்டளை போடுறான். அல்லாஹ் அதையும் சொன்னாரு, ஃபலா தத்ரிபூ லில்லாஹில் அம்சால், அல்லாஹ்வுக்கு நீங்கள் உதாரணம் சொல்லாதீர்கள் அப்படி ஒரு வசனம் இருக்கு. ஏன் உதாரணம் சொல்லக்கூடாதுன்னு தெரியுதா சேர்த்துமே கேர்பிஜே? ஏன் சொல்லக்கூடாதுங்கிறான்? லைஸ கமித்லிஹி ஷைஉன், அவனை போல எதுவுமே இல்லை, இருந்தாலும் உதாரணம் சொல்றதுக்கு குர்ஆன் வசனம் தான். இப்போ கூட அவர் சொல்ற குர்ஆன் வசனம் கம்மி நான் நினைக்கிறேன். டக்கு 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 சொல்லுவார். அப்படி ஒரு அல்லாஹ் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஒரு ஆளுக்கு ஒரு திறமை இருக்குன்னு இருக்குல்ல. இந்த உதாரணம் சொன்னோன்னே இப்படியா குர்ஆன்ல இருக்கு, இப்படியா வசனம் இருக்கு, இருக்கா இல்லையா சேர்த்து? மற்ற ஹாப்ஸாக்கள் நிற்கும் இருக்கு. ஏன் அல்ல அந்த குர்ஆன் உதாரணம் சொல்லக்கூடாதுங்கிறான் தெரியுமா? நீங்க சொன்ன உதாரணம் அபத்தம் அப்படின்னா பிஜே சொன்ன உதாரணம் அபத்தம். இறைவன் அல்லாஹ்வுக்கு இழுக்கான உதாரணம் அது. அல்லாஹ்வுக்கு மதிப்பு வராது. அது என்ன, அடுப்பு வந்து அல்லாங்கிறீங்க, தோசைக்கல் அவுளியாங்கிறீங்க. தோசையை தூக்கி ஊத்துறோம், மாவை தூக்கி ஊத்துறோம். இந்த தோசைக்கல் இல்லை அவுளியாக்கள் இல்லாட்டா என்ன ஆகும்? தோசை மாவை தூக்கி ஊத்துனா அடுப்பு புஷ்ஷுன்னு போயிடும். அப்போ அவுளியாக்கள் இல்லாட்டா அல்லாஹ் புஷ்ஷுன்னு ஆக்கிடலாமா? அப்படிலாம் சொல்லுறாங்க. ஐயா சாமி ஆள விடுன்னு ஓடுறான் ஒரு அஜர்த்து. ஐயா சாமி ஆள விடுன்னா ஒரு அஜர்த்து. கேளுங்க, பிஜேபி போய் கேளுங்க. ஒரு அஜர்த்து. இன்னொரு உதாரணம், அந்த உதாரணம் உங்களுக்கு தெரியுமே, ஜட்ஜி நீதிபதியில் கேட்டாரு,
அதில் நீங்கள் கேட்ட மாதிரி தான் நிறைய கேள்வி அப்போ கேட்டார். இப்போ உங்கள்ட்ட ஷார்ட்டாக விளக்கிட்டு இருக்காரு. சரி, நீதிபதிகிட்ட ஒரு குற்றவாளியை விசாரிக்கப்படுறான், நீதிபதி விசாரிக்கிறான் ஒரு குற்றவாளியை. அப்போ வக்கீல் என்ன செய்வான், ஏப்பா உன் மேலே 4 கொலை குற்றம் இருக்கப்பா என்ன ஆச்சுன்னு கேட்குறான் வக்கீல். நீதிபதி கேட்குறான் குற்றவாளிகிட்ட. உடனே வக்கீல் என்ன செய்வான், அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர், என் கட்சிக்காரர் கொலையை செய்யவில்லை, அவர் கத்தியை கூட பார்த்ததில்லை, காய்கறி வெட்டுவதற்கு கூட கத்தி எடுக்க மாட்டார், பிச்சு தான் சமைப்பார் அப்படின்னு சொல்லுவான். அந்த அளவுக்கு வக்கீல் வந்து அந்த இதை மறைச்சு தனக்கு யோக்கியம்மா. இதை மாதிரி அவுலியாக்கள் அல்லாட்டு இருப்பாங்களோ என்ன அப்படிங்க அவன் ரஜித் என்ன அல்லாஹால நாளைக்கு கேட்பான், என்னப்பா நீ தொழலைன்னு கம்ப்ளைண்ட் இருக்க, இடது பக்கத்து மாலைக்கு எழுதியிருப்பாங்கல்ல, நீ தொழலை நோம்பு பிடிக்கலங்கிற கம்ப்ளைண்ட் இருக்க, இதுக்கு என்ன சொல்கிறேன்னு அல்லாஹ் கேட்கும்பொழுது உடனே அவுலியாக்கள்லாம் அஞ்சிட்டு முஹித்தீன் லீடிங் லாயரே வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு லீடிங் லாயர்னா பாரட்லாமாங்கல்லங்க, பாரட்லா படிச்சிட்டான்னு சொன்னால் சாதாரண நீதிபதிகளே நிற்பான், அட்டர்னி ஜெனரல் அப்படி வச்சுக்குவோம். முஹித்தீனை அப்படி வந்து நிற்காரு முஹித்தீன். அப்படி வைக்கும்போது அல்லாஹால கேட்குறான், என்னப்பா தொழலைன்னு கம்ப்ளைண்ட் இருக்க அவன் மேலே அப்படின்னு அல்லாஹ் கேட்கும்போது இவர் முஹித்தீன் அப்ஜெக்ஷன் இவர் அல்லாஹ், என் கட்சிக்காரர் தொழவில்லை என்று அநியாயமான குற்றச்சாட்டு, அவர் தஹஜ்ஜத்தெல்லாம் ஒழுங்காக தொழுதார். உடனே அல்லாஹ்க்கு ஒரே டென்ஷன், இந்த கேஸ் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது, இந்த கேஸை அடுத்த மாதம் 2ஆம் தேதி தள்ளி வைக்கிறேன். என்ன முட்டாள்தனமா இல்லையா சேர்த்து, அவர் கேட்ட மெத்தேடு வேற, பிஜே நான் நக்கலா சொல்றேன். அது விஷயம் தான். உலகத்திலேயே வக்கீல்கள் ஆர்ப்பாட்டம் இந்தியாவில் தாங்க நடக்கும். உலகத்திலேயே வக்கீல்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணாமங்க. என்ன காரணம் வக்கீல் ஆர்ப்பாட்டம் பண்றான், போலீஸ் சட்டத்தின் மீது அவனுக்கே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். நம்ம எல்லாம் பிரச்சனைனா கேஸ் கொடுத்து கோர்ட்டில் போய் நின்று அவனுக்கு அது எப்போ அந்த கேஸ் முடியா அவனுக்கு உடனே முடியணும், உங்களுக்கு முடியக்கூடாது, இழுக்கணும். இவ்வளோ அயோக்கியத்தில் கூட நடந்துட்டு இருக்க வக்கீல் இதை உதாரணம் காட்டி நிற்காமோ. இந்த கேள்வி பிஜே கேட்டார். அதோட அவுலியாக்கள் மாநாடு அவுட்டு. அதுக்கு பிறகுதான் அந்த கமாலுதீன் மதனி இவங்கெல்லாம் ஒன்று கூப்பிட்றான். ஏன் கூப்பிட்றான் நல்ல விளைஞ்சுக்கணும். இப்போ நோட்டீஸ் எல்லாம் போட்டிருக்காரு கடையன்னூர் சைபுல்லா. இதே தான் கமாலுதீன் மதனி சொன்னார். பிஜேயை முதலில் மேடையில் ஏற்றியது யார் தெரியுமா? இது என்னடா இது, நான் நல்ல ஒன்று எடுத்து இருக்கேன் கடையன்னூர், எங்கள் ஊருக்கு வாங்க எடுத்துன்னு சம்சுல்வாக கூப்பிட்றேன். நான் தான் சம்சுல்வாக மேடையில் ஏற்றினேன் அப்படியே சொல்ல முடியும்? நான் பெருமைப்பட முடியுமா? நல்ல வேளை சம்சுல்லா எங்கள் ஊருக்கு வந்தாருன்னு நான் சொல்லணும். நான் தான் சம்சுல்லா மேடையில் ஏற்றுறேன்னா ஏன் ஏற்றுனேன் நீ உனக்கு சொல்ல தெரியல, வேற என்ன காரணம்? பிஜே கூப்பிடுறேன், உனக்கு சொல்ல தெரியல, புரியல, புரிய வைக்க தெரியணும்லங்க. அதுக்கு அவர் சொல்லி முடிச்ச பிறகு அதுக்கு பிறகு உனக்கு புரிஞ்சு நீ சொல்ல ஆரம்பிச்ச. அது உண்மை, எனக்கெல்லாம் தான். இது சிறுமையெல்லாம் கிடையாது. அதே மாதிரி அவருக்கு இன்னொரு ஆள் சொல்லி கொடுத்துருப்பான், அதை படிச்சிருப்பாரு, ஏதோ ஒன்று அல்லாஹ் கொடுக்குற கல்வி தானேங்க அது. பிஜேயை நாங்கள் தான் முதல்ல கூப்பிட்டு மீட்டிங் போட்டோம். இல்லை யார் நீ எப்படி அதை பெருமை அடைய முடியும்? இது எப்படின்னு சொன்னால், நான் உங்களுக்கு பிரியாணி வாங்கி தர்றேன், நான் தான் பிரியாணி வாங்கி தர்றேன்னு சொன்னால் எனக்கு நீங்கள் தானே முதல்ல பிரியாணி வாங்கி தந்தீர்கள், அதில் நீ உனக்கு என்ன இருக்குது, நான் தானே தந்தேன், நாளோட பெருமை அடையணும். அந்த மாதிரி எதை பெருமை அடிக்கனே தெரியல. அப்புறம் தான் கமாலுதீன் மதனி இவங்களாம் கூப்பிட்டாங்க. ஆங்காங்க ஒவ்வொரு இடம் பேர் நம்பட்டு ஒவ்வொரு இடத்துலையும் அங்கே தவிர சொல்லியிருக்கேன், எடுபடலை. அப்போ எல்லாம் உட்காந்துருச்சு, கமாலுதீன் மதனி எல்லாம் உட்காந்து ஏக்யூஹெச்னு ஆரம்பித்தாங்க. இதை மட்டும் சுருக்கமாக விளங்கிறேன், யாரும் இன்னைக்கு சொல்லாதனால நான் அதை சொல்கிறேன் உங்களுக்கு. ஏக்யூஹெச் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் அப்படின்னு ஆரம்பித்து பிஜே தான் அமீர் தலைவர். அது தெரியுமா? பெரும்பாலான ஆளுக்கு தெரியாது. அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸுங்கிற அந்த ஏக்யூஹெச்சுக்கு தலைவர் யாருன்னா பிஜே அமீர். அப்போ தான் அமீருங்கிறது ரைட் ஒன்று விளங்கி வச்சிருந்த நேரம் அது. ஒன்று ஒன்றா தெரியதானே திருந்திக்கிட்டோம். தெரியதான் ஒன்று ஒன்று திருந்த முடியும். நபி வழி நடக்கணும்னு நம்ம சொல்லி போட்டோம். ரசூல்லா எங்கே தக்பீர் ஹட்டினாங்கன்னா பிஜே முழிச்சாரு. திடீர்னு ஒரு கேள்வியை கேட்கான நியாயமான கேள்வி. அதுக்கப்புறம் வலசு ரசூல்லா நெஞ்சு போய் கேட்டான், கெட்டு அப்படி தானே வர முடியும். இன்னைக்கு ஈஸியாக அவங்களுக்கு தெரியுது, ஒன்று ஒன்று அப்படி வந்தது தான். இந்த மாதிரி முதல்ல என்ன செய்கிறாரு, எல்லாம் ஒன்று பல பேரை கூப்பிட்டு வந்து அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ், அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸுக்கு சொந்தக்காரர்கள்ங்கிற மாதிரி ஒரு கடத்தில் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ்னு ஒரு வச்சு பிஜே தலைவர் என்னாச்சு. பிஜே தலைவர்னா கிட்டத்தட்ட எல்லாரும் ஒன்று சேர்த்தாச்சுன்னு வைங்க. ஆனால் நிறைய பேர் அதில் வரல, சில பேர் இயங்கலை. அதுக்கு பிறகு திருப்பி ஒரு கூட்டம் போட்டாங்க, ஒரு 6 மாதத்தில் 1 வருஷத்தில். ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ்னு வைப்போம், எல்லாத்தையும் இணைக்கிற மாதிரி. ஜம்மியத்னா இணைப்பு, எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குற மாதிரி, அனைத்துங்கிற மாதிரி. JAQH இது திருச்சியில் வச்சு போட்டாங்க. பிஜே பாருங்க, அவருடைய மதிப்பு, அவர் மேலே உள்ள மதிப்பு குறையாத காரணம் இது மாதிரி மேட்ருக்கு தான். இது அவர்கிட்ட இல்லைன்னா அவர் அன்னைக்கு தூக்கி போட்டு போயிருக்கலாம், அமைக்கலாம், நம்ம கொண்டு போய்கிட்டே இருக்கலாம். அவர் என்ன செய்கிறாரு, அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸுக்கு நான் தானுங்க அமீர்,
நீங்கள் தான் அமீர். அமீர் சொல்லி எல்லாம் கட்டுப்படுவீங்கல்ல? கட்டுப்படுவோம். எல்லாத்தையும் கேட்காரு. அப்போ ஒரு 62 பேர் 70 பேர் இருந்திருப்பாங்க மொத்த தமிழ்நாட்டிலையும். எல்லாம் கூட்டி, அதாவது முக்கியஸ்தர்கள் மக்கள் எடுத்துகிட்டா ஒரு 200-300 பேர் இருப்பாங்க. அங்கே உட்காந்து ஒரு 60-62 பேர் இருந்தாங்க. நான் தானே அமீர். ஆமாம், நீங்கள் தான் அமீர். அமீர் சொன்னால் கட்டுப்படுவீங்கள? கட்டுப்படுவோம். நான் அமீர் சொல்கிறேன். இன்றிலிருந்து ஜேஏகே ஜமியத் அல் குர்ஆன் ஹதீஸுக்கு அமீர் கமாலுத்தீன் மதனி அவர்கள். யாரும் எது பதில் சொல்ல மாட்டோம். கட்டுப்படுவான்ட்டியா பேசக்கூடாதுன்றார். சரி கட்டுவோம். அப்போ வந்து உட்கார வச்சாங்க அவரை. நாங்கிறாங்க எங்கே நாங்கள் இவன் கிடையவே கிடையாது. சொல்ல போனால் ஒரு 1000 ரூபா கூட இவன் நம்பி எவனும் அனுப்ப மாட்டான். கேள்விக்கில்லை. இவர் என்ன செய்வார்னா, என்னை நம்புவதை விட இவரை நம்பினீர்களா சூப்பர் அப்படின்றார். அவர் வந்து மனுஷன் தானே. அவர் என்ன சூப்பர், அவருடைய கணிப்பு. சில நேரங்கள் அவருக்கு ஆளுகளை கணிக்க தெரியாமல் போயிடும். கணிக்க முடியாது அவரால். அவர் தான் நடிச்சுட்டு போயிடுவானா, அண்ணன் அண்ணன் நொன்னா நொன்னு போயிடுவானே. நம்மளுக்கு தான் தெரியும் ஏமாற்ற. முதல்ல கள்ளன் ஜவாஹிலாம் நான் தான் சொன்னேன் அவர்கிட்ட. இவன் கள்ளன் சச்சா ரொம்ப ஹலாசனால வாங்க நான் சொல்லு ஜவாஹிலாம் அவர் கேளுங்க. 7 பேரை சொல்லியிருக்கேன். என்னுடைய கணிப்பு எனக்கு தப்பாக இருக்கு. அது வேறு சமாச்சாரம். இந்த மாதிரி ஆரம்பத்தை, அதாவது அது இயற்கையில் 2-3 விஷயத்தை நம்ம பார்க்குறேன். நான் பார்க்குறேன். மண்டக்கரம் கிடையாது. விலை போகலை. யார்கிட்ட விலை போகல. இல்லை, விலை போவதாக இருந்தால் நாங்கள் சங்கரபந்தில் இருக்கும்பொழுது போயிருக்கலாம். லெட்டர் வந்து எங்கேருந்து ஆஸ்தான பேச்சாளராக நாங்கள் உங்களை ஆக்கிக் கொள்கிறோம். நாகூர்லேருந்து வருது. நாகூர் தர்காவிலிருந்து. ஆஸ்தான பேச்சாளர்னா அவுலியாக்களுடைய சிறப்பை சொல்லிகிட்டே இருக்கணும். அவர் எதுக்கு ஆரம்பிச்சார்லா, உண்டியல் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்போவே உண்டியல் குறையுது. இப்போ சுத்தமாக உண்டியல் இல்லை. இவன் தர்காக்கள் நான் சில ட்ரஸ்டிகள்கிட்ட கேட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஆள் ஒரு சில பேர். பொட்டல்மூர் தர்காவில் போய் கேளுங்க, அங்கே ட்ரஸ்ட்டை போய் கேளுங்க. எப்படிங்க கூட்டம்? நல்ல கூட்டம் வருது, கலெக்ஷன் இல்லை அப்படிங்க. சும்மா ஜாலி போகிறாங்க. அந்த மாதிரி உண்டியல் குறையும்னு தெரிய ஆரம்பிச்சுன்னா அவங்க ஒரு லெட்டர் வந்துச்சு சங்கரமந்திருக்கு. நாங்கள் ஓடிட்டு இருக்கும்பொழுது ஆஸ்தான பேச்சாளராக ஆக்கி விடுகிறோம். மாதம் அவங்களுக்கு சம்பளம் வந்துடும். இப்படிலாம் வந்துச்சு. விலை போகிறாங்க. அப்போ போயிருக்கலாம். என்ன அதே மாதிரி எவ்வளோ செலவு இருக்கலாம். பிஜே பேரில் 50 கோடி ரூபா சொத்து கிடக்காம இப்போ ஒரு 2-3 வருஷத்துக்கு முந்தைய இந்த எலெக்ஷன்லாம் இப்படி பேசுகிறோம்ல, பெட்டி வந்துருச்சாங்க. 50 கோடி ஒரு 10 கோடி ரூபா கொடு எனக்கு. அவர் வேறோட சொத்தை எல்லாம் வாங்கி தந்துடுறேன்னு. 10 கோடி ரூபா எனக்கு கொடு. அவர் வேற பிள்ளைகள் எல்லாம் எழுதி வாங்கி தந்தா. எனக்கு 5 கோடி, அவர் 5 கோடி, 10 கோடி. நல்லா போச்சுல. அதே மாதிரி இந்த ஜூனியர் வேர்டில் இந்த பிஜே ஃபோட்டோ, பிஜேவுடைய தலை, அதாவது சிம்ரன் தலை, கருணாநிதி தலையெல்லாம் போட்டு ஒரு தினம் நம்ம வந்து ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ண, டிஎம்கே ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணும்பொழுது வந்துட்டு சவுதியிலேருந்து ஒரு எனக்கு ஃபோன் அடிக்கானே. நான் பெரும்பாலும் மீட்டிங்கில் ஆஃப் பண்ணி போடுவேன். அவன் அடித்தானே சரி அடிச்சு பிடிச்சிட்டான். என்ன அலைசலாம் இல்லை, பிஜேக்கும் சிம்ரனுக்கும் எது அடிக்கடி ஃபோட்டோவில் அடிக்கடி பேசிக்கிறாங்களாம. பிஜே ஃபோன் சிம்ரன் வந்து பிஜேக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணுறாளாம. ஆமாம் பண்ணுறா. என்னென்ன சொல்கிறா, நான் இஸ்லாத்துக்கு வந்துடுறேன், என்ன 2வது உன்னடைய கட்டிக்கிறேன்னு ஆகா. நீ என்ன நினச்சாப்போ வையா போன மார்க்கத்தை கேப்பியா? பிஜே எவ பின்னால் போகிறா. இதே எனக்கு வேலை. போனால் மாட்டிட்டு அல்லாட்ட அவர் பேர் சொல்ல போகிறாரு. நானே இருக்கு. இதான் வேலை. கண் கூட தெரிஞ்சா மன்றாமின்கு முன்கரன் ஃபலி கைருஹு பியதிஹி ஃபைல்ல மிஸ்ஸதி ஃபபில் லிசானிஹி ஃபைல்ல மிஸ்ஸதி ஃபபி கல்பிஹி ذلك ضعف ஈமான். இது ஹதீஸ். தவற கண்ணால் பார்த்தா கையால் தடை, முடியாட்டா நாவால் தடை, இல்லைன்னா மூடிட்டு போன்னு தப்பா நினைக்காதீங்க. மன்கான யுமின் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் யஸ்முத். ஒருவன் ஈமான் கொண்டிருந்தால் நல்லதை பேசல, வாயை மூடிட்டு போ அப்படிங்கிறார் ரசூலுல்லாஹ். அதானே வாயை மூடி பேசாம பேர வேண்டியதானே. இதுதானே ஒரு மனுஷன் செய்யணும். இதில் ஏக்கு ரொம்ப போட்டு அழட்டிக்கிட்டு அடுத்த நோட்டிட்டு என்னன்னு நேரடியாக பார்த்தா சொல்லி எதை கேட்குற மாதிரி இருக்கு. எதை கேட்கணும் விஷயம் எவ்வளோ இருக்கு. மார்க்கத்தை கேட்கலாம், தமிழ்நாடு தவிர்க்க என்ன செய்ய, அதெல்லாம் கேட்க எத்தனை விஷயங்கள் இருக்கு. அதை விட்டு என்னதை கேட்குறான் பாருங்க. அதெல்லாம் என்னன்னு சொன்னால் ஒரு வகையான பௌத்தரிச்சல் காண்டு மங்கலம் மெட்ராஸ்லாம் சரியான காண்டு. இந்த மாதிரி காண்டில் பேசிட்டு இருக்காங்க. காண்டில் பேசுகிறாங்க அர்த்தம் கிடையாது, பௌத்தரிச்சல். இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஆரம்பத்தில் பயங்கரமான எதிர்ப்புகளுக்கு மத்தியில் ஒரு தௌஹீதை சொல்லக்கூடிய ஒரு தைரியம், ஒரு நல்ல அறிவார்ந்த விஷயங்கள் அல்ல அவர் கொடுத்துருந்தான். அது செய்கிறார். இப்போ தான் செஞ்சுட்டு இருக்கிறாரு. நம்ம அவருக்காக நம்மள்ட்ட என்ன செய்ய போகிறோம்? துவா செய்வோம். இப்போ அவர் வந்து குரான் ஹதீஸ் போட்டால் போயாண்டு போகிறோம். ஓம் பௌத்தரிச்சலுக்காக ஏன் அவர் குரான் ஹதீஸ் போட்டு நாங்கள் கற்பனை பண்ணணும்? அல்ல அவரை காப்பாற்றணும். துவா செய்வோம். அவரையும் அல்லா காப்பாற்றணும், நம்மளையும் காப்பாற்றணும். நம்ம எல்லோருக்கும் சுவர்க்கத்துக்கு போகிற வழியை கரெக்டாக அவங்க இருக்கு. அல்லா கிருபை செய்யட்டும். ஆனால் உங்களுக்கே சில விஷயங்கள் கன்ஃபியூஸ் இருக்கலாம். சில நேரங்கள் அவங்க சொல்கிறது சரியா அல்லாட்ட கை ஏந்திருக்கீங்க. அல்லா எவன் கரெக்டாக நபி வழியை எந்த குரூப் எந்த ஜமாத் செய்யுமோ அந்த ஜமாத்தோடு எங்களை சேர்த்து வை.
எவன் ஃப்ராடோ அவங்க கிட்ட என்ன நெருக்கிறாத கேட்டுப்பா, அல்லாட கேளுங்க. யோசிச்சு பாருங்க, அல்லாட கைய முடியாது அவங்களுக்கு. சில பேருக்கு அப்படி சந்தேகம் இல்லை, மற்றவன் சொல்லலாம். எங்க ஊர்ல ஒரு பெரிய அஜர்த் இருக்கான், என் ஃப்ரெண்டு தான். அவன் சொல்றான், நீ எப்படியாவது இங்க வந்துறேன், அவுலியாக்களுக்கு அப்படி வந்துறேன், ஏன்டா நான் உனக்காக அல்லாட துவா பண்ணணும், துவா செய்ய. யாருலா, எங்கள் 2 பேர்களில் யார் சரியான வழியில் இருக்கிறோமோ அதில் எங்கள் 2 பேரையும் சேர்த்து வைப்பாயாக, வழிகளை விட்டு எங்களை நீக்கி வைப்பாயாக ஓடுறான். அவனுக்கு தெரியுது, அவனுக்கு இப்படி சொல்லிட்டா நம்ம இங்கே வந்துடுவோம். அந்த அளவுக்கு தெரிஞ்சும் கூட ஏற்க மாட்டான். படுவதற்கு எவ்வளோ ஒரு கை சேதம் பாருங்க. அவனுக்கு தெரியுது, தைரியமாக துவா செய்யலாம் பண்ணுங்க. அவன் சரியான வழியில் இருக்கான துவா செய்யலாம். அதனால இப்படி ஒரு கன்ஃபியூஸ் யாருக்கும் வராது. நம்ம கண்கூட நம்ம இருக்கிறோம். ஏன்னா இப்படி கன்ஃபியூஸ் வருமானால் மற்ற சொல்லுங்க, அல்லாட கையேந்து எது சரியான ஜமாத்தோ, எது கரெக்டாக இஸ்லாத்தை போதிக்குமோ, எது குர்ஆன் ஹதீஸை மட்டும் ஃபாலோ பண்ணுமோ அந்த கூட்டத்தோடு அந்த நண்பர்களோடு எங்களை இணைத்து வையா அல்லா. எவன் சரி இல்லையோ அவனை விட்டு எங்களை நீக்கிடு. எங்க ஜமாத்துல அப்படி மோசமானவன் இருந்தா அவங்கள திருத்து, இல்லைன்னா ஒதுக்கு. அல்லாட கேளுங்க. அது போன்ற அல்லாட்ட, அதாவது எத்தனை விஷயங்கள் நான் பேசுறது வந்து ஒரே ஒரு சதவீதம் தான் பேசியிருக்கேன். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த இடங்கள்ல தேவைப்பட்டால் பேசுவேன் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்